நம்ம இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டான வெஜ் சப்பாத்தி ரோல் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 90s ஜனா சேனல். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. இந்த சப்பாத்தி ரோல் பண்ணுறதுக்கு நான் 1 கப் மைதா மாவு, 1 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் இது ஃபுல்லாகவே கோதுமை மாவுலேயும் பண்ணலாம், இல்லை மைதா மாவுலேயும் பண்ணலாம். 1/2 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் எடுத்திருக்க மாவு அளவை பொறுத்து தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துருக்கேன். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். உப்பு எண்ணெய் மாவோட நல்லா மிக்ஸ் ஆகிற அளவு கலந்துக்கலாம். எல்லாத்தையும் கலந்ததுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கோதுமை மாவில் மட்டும் செய்யாமல் மைதா மாவும் சேர்த்து செய்யும்போது சப்பாத்தி நமக்கு நல்லா கொஞ்சம் சாஃப்டாக கிடைக்கும். தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல ஒரு சாஃப்டான மாவாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு இந்த அளவு நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்து மேலே நல்லா அப்ளை பண்ணி மூடி வச்சிடலாம். இப்போது தேவையான காய்கறிகள் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 3 கேரட்டை இந்த மாதிரி நீளமாக மெல்லிஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு சின்ன சைஸ் கேப்சிகம் எடுத்து அதை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு சின்ன கோஸில் பாதி அளவு இந்த மாதிரி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு தோல் நீக்கிட்டு துருவி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இதை தண்ணியிலேருந்து நல்லா பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் கேரட்லேருந்து குக் பண்ணாமல் கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அது ஃபைனலாக தேவைப்படும். இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு 3/4 ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து ஃபஸ்ட்டு வதக்கிக்கலாம். உங்களுக்கு தக்காளி பிடிக்கும்னா இந்த டைமில் சின்ன சின்னதாக கட் பண்ண ஒரு தக்காளியையும் சேர்த்து வதக்கிக்கலாம். நான் இன்றைக்கி தக்காளி சேர்க்கலை. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட் சேர்த்துக்கலாம். கேரட் சேர்த்துட்டு எல்லாத்தையும் கொஞ்சம் லைட்டாக வதக்கிக்கலாம். அப்புறமா நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற குடமிளகாயை சேர்த்துக்கலாம். இப்போ நாம் எடுத்து வச்சுருக்கிற கோஸு சேர்த்துக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டதுக்கப்புறமா நாம் தண்ணியில் போட்டு வச்சுருந்த உருளைக்கிழங்க நல்லா தண்ணியை பிழிஞ்சிட்டு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பீன்ஸ் பிடிக்கும்னா அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த காய்க்கு தேவையான அளவு ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் எடுத்துருக்கிற காய்கறி அளவுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு நல்லா எல்லா காயிலையும் மிக்ஸ் ஆகிற அளவு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு மூடி போட்டு 2 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். அப்புறமா திரும்ப ஓப்பன் பண்ணி திரும்ப எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். அப்புறமா இதில் தேவையான மசால் பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவு மிளகாய் தூள், ஒரு 3/4 ஸ்பூன் அளவு கறி மசால் பொடி, ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். காரம் நீங்கள் உங்கள் தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை எல்லாத்தையும் நல்லா ஒருக்க கலந்துக்கலாம். எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவு நல்லா கலந்ததுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு மூடி போட்டு மூடி 1 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். இந்த காய்கறி எல்லாம் எந்த பக்குவத்தில் வெந்தால் நமக்கு பிடிக்கும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம வேக வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 80% வேகிற மாதிரி குக் பண்ணி எடுத்துருக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு 50% காய் வெந்தால் போதும்னு நினச்சிங்கன்னா கூட அதுக்கேற்ற மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. இது எல்லாம் நல்லா வேகணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் டைம் எடுத்து வேக வச்சுக்கலாம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் ஃபைனலாக கொத்தமல்லி இலை, கருவேப்பில் எதுவும் சேர்க்கணும்னு நினச்சிங்கன்னா அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். இப்போ மாவு ஒரு 15 நிமிஷம் ஊறி இருக்குது. இப்போ நாம் சப்பாத்தி ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். சப்பாத்தி செய்கிறதுக்கு மாவை தனித்தனியாக எடுத்து உருட்டி வைக்கிற மாதிரி உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். எல்லா மாவையும் உருட்டி வச்சதுக்கப்புறமா சப்பாத்தி கட்டையில் வச்சு தேய்ச்சி எடுத்துக்கலாம். சப்பாத்தி கட்டையில் கொஞ்சமாக நாம் மாவு தூவிக்கலாம். நீங்கள் கோதுமை மாவோ இல்லை மைதா மாவோ தூவிக்கலாம். இப்போ நாம் எடுத்து வச்சுருக்கிற ஒரு உருண்டை எடுத்துகிட்டு சப்பாத்தியை நல்லா திரட்டி எடுத்துக்கலாம்.
இப்போ நாம் அடுப்பில் ஒரு தவா சூடு பண்ணிக்கலாம். நாம் எப்போதும் சப்பாத்தி போடுற மாதிரி தான். சப்பாத்தி போடுறதுக்கு ஒரு தவா சூடு பண்ணிவிட்டு நாம் திரட்டி வச்சுருக்கிற சப்பாத்தியை போட்டுக்கலாம். போட்டுட்டு எண்ணெய் நெய் ஏதாவது மேலே கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு சைடு வெந்ததுக்கப்புறமா திருப்பி விட்டு இன்னொரு பக்கம் வேக வச்சுக்கலாம். இந்த பக்கமாகவும் நாம் நெய் சேர்த்துக்கலாம். இந்த பக்கமும் வெந்ததுக்கப்புறமா நாம் எடுத்துக்கலாம். இதே மாதிரி மீதம் இருக்கிற எல்லா மாவுலையும் நாம் சப்பாத்தி மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நாம் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்த சப்பாத்தியை ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். இப்போ இதில் டொமேட்டோ கெச்சப் ஃபுல்லாக சப்பாத்தி ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உள்புறம் ஃபுல்லாக அப்ளை பண்ணதுக்கப்புறமா அதை ஒரு ஸ்பூன் வச்சோ இல்லை ஒரு கத்தி ஏதாவது வச்சோ இந்த மாதிரி நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதில் நாம் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற காய்கறிகளை இந்த மாதிரி தேவையான அளவு வச்சுக்கலாம். நமக்கு நிறைய காய் வச்சு சாப்பிட பிடிக்கும்னா உள்ள நிறையா வச்சுக்கலாம், இல்லை கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கலாம். வச்சுட்டு நாம் தனியாக கொஞ்சம் வேக வைக்காமல் எடுத்து வச்சுருந்த வெங்காயத்தையும் கேரட்டையும் கொஞ்சமாக மேலே இந்த மாதிரி வச்சுக்கலாம். உங்களுக்கு சீஸ் பிடிக்கும்னா இதில் மேலே சீஸ் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி இந்த மாதிரி சீஸ் எடுத்து அதை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் கொஞ்சமாக மேலே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி அடிப்பகுதியில் மட்டும் கொஞ்சம் வைக்காமல் வச்சுருந்தோன்னா அந்த இடத்த மடக்கிட்டு 2 பக்கங்களையும் இந்த மாதிரி உள்ளே பார்த்து மடக்கிக்கலாம். அப்போ தான் ஒரு சைடு சாப்பிடும்போது இன்னொரு பக்கமாக வெளியில் உழாமல் இருக்கும் எல்லாம். இந்த மாதிரி ஒரு பக்கம் மட்டும் ஓப்பனாக இருக்கிற மாதிரி மடக்கி எடுத்துக்கலாம். அடுத்த சப்பாத்தி மேலே ஸ்ட்ரெயிட்டாக கெச்சப் வைக்கலைன்னா இந்த மாதிரி எல்லா வெஜிடபிள்ஸ் வச்சதுக்கப்புறமா இதில் இந்த மாதிரி மேலே ஊற்றிக்கலாம். இப்போ அதே மாதிரி அடியில் கொஞ்சமாக மடக்கிட்டு 2 சைட்லேயும் உள்ளே பார்த்து இந்த மாதிரி மடக்கிட்டோன்னா நமக்கு டேஸ்டான வெஜிடபிள் சப்பாத்தி ரோல் ரெடி ஆயிடுச்சு. சீஸ் ஆப்ஷனல் தான், விருப்பம் இல்லைனா ஸ்கிப் பண்ணிடலாம். கண்டிப்பாக எல்லோரும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எல்லோரும் எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த லைஃப் தான் நல்ல சுவைத்து சாப்பிட நமக்கு கிடச்சிருக்கு. ஆனால் உணவே மருந்துங்கிறத மறந்துடக்கூடாது. ஸோ சுவையான மற்றும் ஆரோக்கியமான உணவுகளை சுவைத்து மகிழுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.